அனைவரும் இந்த காலை வேளையிலே தேவனுடைய நாமத்திலே ஆசீர்வதிக்கிறேன், வாழ்த்துகிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். கவலைப்படாதீங்க. தேவன் இன்னைக்கு அதான் உங்களை பார்த்து சொல்றாரு, கவலைப்படாதீங்க. எத்தனை தடவை கவலைப்படாதீங்கன்னு சொன்னாலும் மறுபடியும் கவலைப்படுறது நமக்கு சாதாரணமாக வந்துடுது. ஏனென்றால் இந்த விழுந்து போன உலகத்திலே அது நமக்குள்ளே அந்த மாம்ச சிந்தனை அந்த கவலையும் கலக்கத்தையும் தான் நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது, விளைவிக்குது என்று சொல்லலாம். கவலை இந்த உலகத்திலே மற்றவங்க படுறாங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. இது எப்படி ஆகுமோ, நமக்கு யார் செய்வா, இது நம்மளால் முடியுமோ முடியாதோ என்று. ஆனால் தேவன் நம்மை பார்த்து கவலைப்பட வேண்டாம் என்று சொல்கிறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. ஏனென்றால் நமக்கு ஒரு பரலோக தேவன் இருக்கிறார், பரலோக பிதா இருக்கிறார். அவர் சாதாரணவர் அல்ல, அவர் பெரியவர், அவர் வல்லவர், அவர் சர்வ சிருஷ்டிகர். அவர் சொல்லாகும் அவர் கட்டளையிட நிற்கும், பூமியும் அது நிறைவும் என்னுடையதுன்னு சொல்றவர், எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர். நான் உனக்கு தேவையானதை நான் புதாக சிருஷ்டித்து கூட தர வல்லவராக இருக்கிறேன், நீ ஏன் கவலைப்படுறேன்னு சொல்றார். பாருங்க, அவ்வளோ ஒரு அன்பான தேவன். அவருடைய மொத்த அன்பு உங்க மேலே என் மேலே கொட்டப்பட்டு இருக்குங்க. இந்த உலகத்துல மற்றவங்க கவலைப்படுறதுக்கு காரணம் இருக்கு. நான் சொன்ன மாதிரி நடக்காது, அது எப்படி என்னால் முடியுமா? ஆனால் இன்றைக்கு அந்த தேவன் அவருடைய மொத்த அன்பை உங்க மேலே கொட்டி அவரே உங்களுக்குள்ள வந்துட்டார். அப்படி உங்களால் செய்ய முடியாமல் போயிடும். அவருடைய மொத்த ஃபேவர் தயவு உங்களுக்காகவே இருக்கு. அவர் எப்பொழுதுமே உங்களுக்காகவே எல்லாம் செய்து கொண்டு யோசித்து கொண்டு வேலை செய்து கொண்டு இருக்கிறார். அப்படி என்றால் உங்களுக்கு எப்படி அது நடக்காமல் போகும்? அப்போ ஏன் கவலை? தூக்கி எறிங்க கவலையை. வேதவசனம் சொல்லுகிறது, மத்தேயு 6:31. மெயினாக எதுக்கெல்லாம் கவலைப்படுறாங்க அது வேண்டாம், எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். குறிப்பா எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகள் எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம கல்லையோ மண்ணையோ கும்பிடல, நம்ம உயிருள்ள உண்மையுள்ள தேவனை நம்பிட்டு இருக்கிறோம். அவர் தான் நம்ம வாழ்க்கையில ரட்சகர் ஆண்டவரை ஏற்றிருக்கிறோம். அவருக்காக தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அவர் நமக்காக இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு தேவன், அவர் உயிருள்ள தேவன், உங்களை என்னையும் காண்கிற தேவன், காக்கிற தேவன், விசாரிக்கிற தேவன், நம்மளுடைய எல்லா எண்ணங்கள், இயக்கங்கள், தேவைகளை அறிந்து வைத்திருக்கிற தேவன், நம்ம வாயில சொல் பிறவா முன்பே அதை அறிந்து அதை நிறைவேற்றுகிற தேவன், நீங்க நினைப்பதற்கும் கேட்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் தருகிற தேவன் எப்படி உங்களுக்கு செய்யாமல் போவார்? ஆகவே நீங்க கவலைப்படாதீங்க. தேவன் சொல்றாரு, தேவனோட ராஜ்யத்தை தேடு. அப்படின்னா என்ன? தேவனோட ராஜ்யத்துல நீ எவ்வளவு மேன்மையா இருக்கிறேன்னு பார், உன்னை எவ்வளவு தூரம் ஆசீர்வதித்து வச்சிருக்கிறாருன்னு பார், சிலுவையில உனக்கு எவ்வளவு காரியங்கள் செய்து முடிக்கப்பட்டிருக்கிறதுன்னு பார், சிலுவையில இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் உனக்கு எப்படி மாற்றப்பட்டிருக்கிறது பார். அந்த ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் புறஜாதியிலும் மேலும் பலிக்கும்படியாக தான் அவர் சிலுவையிலே தரித்திரரானார். ஆகவே சரீர பிரகாரமாக, பொருளாதார பிரகாரமாக, எந்த சமுதாயத்திலையும் உங்களுக்கு தேவையானது, உலகத்துல வாழ்றதுக்கு எந்த தேவைகளாக இருந்தாலும், நீடா இருந்தாலும் அவர் பூர்த்தி செய்வார். எல்லாம் கூட கொடுக்கப்படும். ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களும் கொடுக்கப்படும். எல்லாத்தோட சேர்ந்து இதுகளும் கூட கொடுக்கப்படும். ஆகவே கவலைப்பட்டதை தூக்கி எறிங்க. இன்றிலிருந்து நான் கவலைப்பட போறதில்லை. கவலை யார் படணும்? இப்பேற்பட்ட அற்புதமான அப்பா இல்லாதவங்க படணும், அனாதைகளாக இருந்தால் தான் பண்ணணும். ஆனால் நீங்கள் இப்பேற்பட்ட தேவனுடைய பிள்ளையில இருந்துட்டு கவலைப்படலாமா? படவே கூடாது. இன்றைய நாளில் இந்த வார்த்தை உங்களுடைய எல்லா கவலையிலையும் போக்கிவிட்டது. நன்றி செலுத்துங்க, ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா, எல்லாவற்றை பார்க்கிறோம், எங்கள் ஜீவனை நீர் பெரிதாக காண்கிறீர். எங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஆவி, அந்த ஆத்துமா, அது ரொம்ப முக்கியம் தகப்பனே. எங்கள் இருதயத்தை நாங்கள் காத்துக்கொள்வது ரொம்ப முக்கியம். ஆகவே இந்த மாம்ச சிந்தனையில் போய் செயல்படாம ஆவின் சிந்தனையில் செயல்பட்டு ஜீவனின் சமாதானத்தை உடையவர்களாக வாழ்வார்களாக, கவலை தூக்கி எறிவார்களாக. இயேசு நாமத்திலே ஆமென். எங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டது.